அனைவருக்கும் வணக்கம். வைசன் கெமிக்கல்ஸ் யூடியூப் ஊடகத்தினூடாக ஒரு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பதிவு உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வளமையா சொல்ற அதே ரீசன் தான். ஒரு சில காரணங்களால தொடர்ச்சியாக பதிவுகள் இட முடியாமல் சென்றது. எனினும் இனிவரும் காலப்பகுதியில் நான் தொடர்ச்சியாக வீடியோக்கள் அப்லோட் பண்றதுக்கு முயற்சிக்கின்றேன். இந்த வேர்டை நான் ஹைலைட் பண்ணி பால் பண்ணி சொல்றேன், முயற்சிக்கின்றேன். எனிவே, இன்னைக்கு நாங்க பார்க்க போற எடிங் வந்து மிகவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்ட்ரெஸ்டிங் எடிங். பர்சனலா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எடிங். அதுதான் தி ஏஐ, எஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி நான் 2023 எண்டிங்ல இல்லைன்னா 2024 ஸ்டார்டிங்ல ஒரு இதே எஸ்என் கெமிக்கல்ஸ் யூடியூப் சேனல்ல நான் ஒரு வீடியோ மேக் பண்ணிருப்பேன். நீங்க இப்ப கூட போயிட்டு பார்க்கலாம். அப்ப எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் ஒரே ஒரு ஏஐ தான். ChatGPT அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்டார்டிங் காலப்பகுதி அது. அப்ப நாங்க அந்த ChatGPT பத்தி பேசியிருப்போம். அதை பேஸ் பண்ணி தான் அந்த வீடியோ அமைஞ்சிருக்கும். ஃபியூச்சர்ல எப்படி க்ரோத் இருக்க போகுதுன்னு. ஆனா அந்த வீடியோ போட்டு நான் நினைக்கிறேன் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கூட ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. மெசிவ் க்ரோத் இந்த ஏஐ ஃபீல்ட்ல, இந்த இண்டஸ்ட்ரியில நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மெசிவ் க்ரோத் இந்த ஏஐ வந்து கண்டிருக்குது. நான் நினைக்கிற ஒரு ஹியூமன், அதாவது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட அவனுடைய கெரியர்ல இந்த 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் பீரியட்ஸ்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி, ஒரு மெசிவ் க்ரோத் வந்து அவனால ஆனா அதே மனுஷன் கண்டுபிடிச்ச ஏஐ வந்து ஒரு மெசிவ் க்ரோத் அடைஞ்சிருக்குது இந்த ஷார்ட் டைம் பீரியடுக்குள்ள. எனிவே, நம்மளோட எடிங் வந்து இன்னைக்கு அந்த க்ரோத்தை பத்தி கழிக்க போறது இல்ல. அந்த ஏஐ பாவிச்சு இப்ப எத்தனையோ வேலைகள் யார் யாரும் செய்யறாங்க, நிறைய பேர் செய்யறாங்க. அந்த ஏஐ பாவிச்சு நான் ரிசர்ச் செஞ்சு, செல்ஃப் ரிசர்ச். அந்த ரிசர்ச் உங்களை ஷேர் பண்றதுக்காகத்தான் இந்த காணொலி, இந்த வீடியோ. என்ன ரிசர்ச் அப்படின்னா வந்து ஏஐ கிட்ட கேட்டேன் நான் வந்து 2026 என்ன நடக்க போகுது, 2026 ப்ரெடிக்ஷன் என்ன ஏஐ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, அந்த ப்ரெடிக்ஷன்ஸை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் அ டைம், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஆனா ஒரு ஏஐல ChatGPT, பெர்ப்ளெக்சிட்டி, அதே மாதிரி ஜெமினி அப்படிங்கிற 3 ஏஐ டூல் கிட்ட நான் கேட்டிருக்கிறேன் இந்த 2026 2026 ப்ரெடிக்ஷன்ஸை பத்தி. சோ அது என்ன சொல்லுது அப்படிங்கறத நாங்க பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ChatGPT இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா எங்களோட ஏஐ குரு, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏஐனா தெரிஞ்சதாய்த்தான். அதை தான் நாங்க எல்லாம் ஏஐன்னு ஃபர்ஸ்டா பாவிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ChatGPT ப்ரெடிக்ஷன் நம்பர் 1, பிரிஸ் வர்சஸ் வெஸ்ட். அதாவது உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா, டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, அமெரிக்காவோட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், அவர்களுடைய அந்த கண்ட்ரிக்கும் இங்கிட்டு நாங்க எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்தா இந்தியா, சீனா, அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா போன்ற கண்ட்ரிஸ்க்கும் எந்த கண்ட்ரி பெருசு, அதாவது எந்த கண்ட்ரி பலம் வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு யுத்தம் ஏற்படக்கூடும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுது. ஆரம்பமே கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு இல்லையா? பரவாயில்ல. அதுதான் ChatGPT ப்ரெடிக்ஷன் நம்பர் 1. ChatGPT ப்ரெடிக்ஷன் நம்பர் 2 என்னன்னா, எவ்ரி ஜாப் வில் கெட் அ ஏஐ கோ பைலட். அதாவது நீங்க இப்ப என்ன ஜாப் வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஒரு டீச்சரா இருக்கலாம், லாயரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், என்ஜினியரா இருக்கலாம், ஒரு ஆபீசர் ஸ்டாஃபா இருக்கலாம். நீங்க என்ன ஒரு ஜாப் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த 2026 எண்டுக்குள்ளுக்கு உங்களுடைய ஜாப்புக்கு உங்களுடைய கம்பெனியால, உங்களுடைய நிறுவனத்தால ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் கொடுப்பாங்க அப்படின்னு ChatGPT ப்ரெடிக்ட் பண்ணுது. அதனுடைய 2வது ப்ரெடிக்ஷன்ல எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்கன்னா எல்லா வேலையும் ஏஐ சொல்லி செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஓகே, அதுதான் ChatGPT ப்ரெடிக்ஷன் நம்பர் 2. ஸோ ப்ரெடிக்ஷன் நம்பர் 3 என்னன்னா வந்து, இவ்வளவு நாங்க ஏஐ எதுல பாவிச்சோம், எங்களுடைய போன்ல இருக்கு, அதே மாதிரி லேப்டாப்ல இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நாங்க ஏஐ டூல்ஸ் பாவிச்சோம். இங்க ஜெமினி கொடுத்து எடுத்துக்கிறா கூட, ChatGPT எடுத்துக்கிறா கூட எங்க இருக்கு, லேப்டாப்ல பாவிக்கிறதா இருந்தா கூகுளுக்கு போயிட்டு ஜெமினி ஏஐன்னு சர்ச் பண்ணி பாவிக்கிறோம், ChatGPT ஏஐன்னு சர்ச் பண்ணி பாவிக்கிறோம். போனா இருந்தா எப்பவும் இருக்கு. இன்னும் சில பேர் வெப்சைட்லயே பாவிக்கிறான். ஸோ இந்த மாதிரி பாவிச்சுக்கிட்டு இருந்த ஏஐ வந்து இந்த 2026 ஆண்டு ரொம்ப தூரம் மேல இல்ல, இந்த 2026 ஆண்டு 2026 முடியறதுக்குள்ளுக்கு எங்களுடைய பாடிக்குள்ள என்டர் ஆயிடும். ஏஐ என்டர்ஸ் ஹியூமன்ஸ் பாடி அப்படின்னு சொல்றாங்க. விச் லைக் அ பர்சனல் டாக்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரெஷர் செக் பண்றதா இருக்கலாம், சுகர் செக் பண்றதா இருக்கலாம், ஒரு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அதை முன்கூட்டி அறிஞ்சு அதுக்கு எங்களுடைய பாடியை ரெடி பண்றதா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. விச் இஸ் பாசிபிள், நடக்கும் அப்படின்னு தான் தோணுது எனக்கு தனிப்பட்ட ரீதியில். ஏன்னா இந்த ஏஐ ஃபீல்ட்ல வந்து ஏஐட க்ரோத்தை பார்த்தோமா இருந்தா ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸ் ஒரு மெசிவ் க்ரோத் நான் முதலே சொல்லியிருந்தேன். ஸோ அவ்வளவு ஃபாஸ்டா ஒரு வளர்ற ஒரு இந்த ஃபீல்ட்ல வந்து இது சாத்தியம், இந்த வருஷம் முடியறதுக்குள்ள சாத்தியம் அப்படின்னு எனக்கு தோணுது. ChatGPT ப்ரெடிக்ஷன் நம்பர் 4 என்னன்னா, வாய்ஸ் போன். அதாவது இப்ப நீங்க என் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒன்று நான் அனுப்புற லிங்க்ல பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. அப்படியும் இல்லாட்டி யூடியூப் அல்காரிதம் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கும் இந்த வீடியோவை. இந்த 3 வழியை தானே பார்த்துக்க சான்ஸ் இருக்கு, வேற எந்த வழியிலையும் பார்க்கறதுக்கான சான்ஸ் இல்ல. ஆனா இந்த 2026 எண்டுக்குள்ளுக்கு, ரொம்ப தூரம் 2026 எண்டுக்குள்ளுக்கு
நீங்க வந்து போனை கையில எடுத்து ஓப்பன் கோஷன் ரிசர்வ் வீடியோ அப்படின்னா மட்டும் போதும், அது உங்களுக்கு வீடியோ ஓபன் பண்ணி கொடுத்துரும். நீங்க அதுக்காக யூடியூபை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இப்படி எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுது. இதுவும் நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ChatGPT ப்ரெடிக்ஷன் நம்பர் 5, salary not increase in worldwide. அதாவது உலகத்துல இருக்கிற தொழிலாளர்களுடைய சம்பளம் அதிகரிக்காது. நிறைய நாட்டுத்தலைகள்லாம் சொல்லிக்குவாங்க, அங்க வந்து தொழிலாளர்களுடைய சம்பளத்தை அதிகரிச்சிருக்கோம், நாளைய வருமானம் முன்னேறுது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பப்ளிக்கா சொல்லிக்கிட்டாலும் வந்து ஓவராலா உள்ளுக்கு டீப்பா தொழிலாளர்களுடைய சம்பளம் அதிகரிக்காது அப்படின்னு ChatGPT ப்ரெடிக்ட் பண்ணுது. அது ஒரு கண்ட்ரியஸ் குறிப்பிட்டு சொல்லல, வேர்ல்ட் வைட்லே இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுது. ChatGPT ப்ரெடிக்ஷன் நம்பர் 6 என்னன்னா, ஏஐ ப்ரொடெஸ்ட். அதாவது சாரி, ஏஐ ப்ரொடெஸ்ட் அப்படின்னா வந்து உலகத்துல வந்து இந்த 2026ஆம் ஆண்டுல வந்து நிறைய பேர் தங்களுடைய வேலைகளை இழப்பாங்க அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த ஏஐ ப்ரொடெஸ்ட்ங்கிற பாயிண்ட்டுக்கு அது கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி வேலைகள் இழந்தவங்க எல்லாம் ஏஐனால தான் எங்க வேலை போனுச்சு அப்படின்னு ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுது. இப்ப இந்த 2026ஆம் ஆண்டு முடிகிறதுக்குள்ளது. ChatGPT லாஸ்ட் ப்ரெடிக்ஷன் அண்ட் 7th ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா வந்து, கம்பெனிஸ் ரெக்கார்ட் அவர் டெய்லி ஆக்டிவிட்டிஸ். இது கொஞ்சம் பயங்கரமான ஒரு ப்ரெடிக்ஷன் தான். நாங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்க போறது எங்களுடைய அனைத்து ஆக்டிவிட்டிஸையும் இந்த ஏஐ கம்பெனிஸ் இல்லாட்டி ஐடி கம்பெனிஸ் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுது ChatGPT ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ அதுதான் இந்த ChatGPT 7 ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ நாங்க அடுத்த ஏஐக்கு போவோம், விச் இஸ் ஒரு இந்தியன் ஏஐ பெர்ப்ளெக்சிட்டி. இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ வந்து தற்பொழுது ChatGPT அதே மாதிரி ஜெமினிக்கு அடுத்து கூட யூசர்ஸ் இருக்கிற ஒரு ஏஐன்னு சொல்லலாம். ஒரு இந்தியன் உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐ. இந்த ஏஐ என்ன ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்னா வந்து, இது ChatGPT கம்பேர் பண்ணக்குள்ள கொஞ்சம் பயங்கரமான ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்து விட்டுருக்கு. சரி பார்ப்போம். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹியூமன் ஹிஸ்டரி, அதாவது மனிதனுடைய வரலாற்றுல முதல் முறையாக வந்து ஒரு மனிதன் வந்து நாங்க ஸ்மார்ட் இல்ல அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. அதாவது இத்தனை நாள் நாங்க அப்படி நினைச்சுட்டு இருக்கோம், நாங்க தான் 6 அறிவு ஜீவன், மிருகம் எல்லாம் 5 அறிவு, அதுக்கு இந்த 6வது சென்ஸுங்கிற அப்படி 6th நாலேஜ் இல்ல அப்படின்னு. அதனால நாங்க இந்த 2026ஆம் ஆண்டு முடிகிறதுக்குள்ளுக்கு வந்து நாங்க ரியலைஸ் பண்ணுவோமாம், எங்களை விட ஸ்மார்ட் இந்த ஏஐ, இந்த மெஷின்ஸ் எங்களை விட ஸ்மார்ட் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுது. அதுவும் சாத்தியம் தான். ஏன்னா எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் ஏஐக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு. சோ இந்த ஏஐட 2வது ப்ரெடிக்ஷன் என்னன்னா, உலகளாவிய ரீதியில் இப்ப எங்கட ஸ்ரீலங்கா கண்ட்ரி எடுத்துக்கிட்டா கூட ஒரு அரசாங்கம் இருக்கு, அரசாங்கத்துல கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்காக ஒரு ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு போவாங்க. ஆனா உலகத்துல ஏதோ ஒரு நாடு இந்த 2026 முடிகிறதுக்குள்ளுக்கு பப்ளிக்காவே அனௌன்ஸ் பண்ணி ஏதோ ஒரு மினிஸ்ட்ரிக்கு வந்து ஃபுல்லா ஏஐ பயன்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லுது. அதாவது ஏஐ தான் அந்த மினிஸ்ட்ரிக்கான மினிஸ்டர், அதுதான் டிசைட் பண்ணும் எங்க ப்ராஜெக்ட் செய்யணும், எங்க டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் செய்யணும், என்னென்ன டேக்ஸ் போடணும், எல்லாமே அதை டிசைட் பண்ணும். இந்த 2026ஆம் ஆண்டுல வந்து ஒரு நாடு பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணி அதை செய்வாங்க அப்படின்னு இந்த ஏஐ கெஸ் பண்ணுது. சோ 3வது ப்ரெடிக்ஷன் என்ன வந்து, உலகாவிய ரீதியில எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு செலிபிரிட்டி வந்து இத்தனை நாள் தான் போட்ட ஃபேஸ்புக் போஸ்டா இருக்கலாம், அதே மாதிரி தான் போட்ட சமூக வலைத்தளங்கள்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், அதே மாதிரி தான் அட்டென்ட் பண்ண மீட்டிங் எல்லாத்துக்கும் வந்து ஏஐ பாவிச்சுக்கிட்டு இருந்தாராம். அது வந்து இந்த 2026ஆம் ஆண்டு மக்களுக்கு வெளிப்படையா தெரிஞ்சிருவாங்க, இவர் வந்து இத்தனை நாள ஏஐ தான் பாவிச்சுக்கிட்டு இருந்தாரு, எல்லா விஷயத்துக்கும் ஏஐ தான் பாவிச்சிருந்தாரு அப்படின்னு ஒரு செலிபிரிட்டி வந்து எக்ஸ்போஸ் ஆவாரு அப்படின்னு பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ வந்து கெஸ் பண்ணுது. இந்த 4th ப்ரெடிக்ஷன் வந்து ChatGPT சொன்ன அதே ப்ரெடிக்ஷன் தான். இது அநேகமா எல்லாரும் சொல்ற ஒரு ப்ரெடிக்ஷன். நோ ஃபோன் இன் ஆப்ஸ். இந்த போன்ல வந்து எந்தவித ஆப்புமே இருக்காது, போன் மட்டும் தான் இருக்கும், உள்ளுக்கு ஏஐ இருக்கும். நாங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க வாய்ஸ்ல சொன்ன போது ஏஐ வந்து நடத்திடும். இப்ப ஸ்ரீலங்கால பொதுவாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிக்மி. நான் கொழும்புல எல்லாம் நிறைய பேருக்கு இந்த ஏரியால இப்ப கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு வருது. இந்த பிக்மில வந்து நாங்க போயிட்டு ஒரு இடத்துல நின்று அங்க இருந்து எங்களுக்கு பிக்மி எப்ப திறந்து புக்கர் ரைடிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதுல எங்க லொகேஷனை போட்டு நாங்க எங்க போகணுங்கிற லொகேஷன் எடுத்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நாங்க அந்த ஆப்ல உள்ள செட்டிங்ஸுக்கே செலவழிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா 2026 எண்டுகளுக்கு வந்து புக் மீ பிக் மீ ரைட் அப்படின்னு நீ போக வேண்டிய இடத்த மட்டும் சொன்னா போதும், மிச்சத்தை உங்க போன்ல இருக்க ஏஐ செஞ்சு கொஞ்ச நேரத்துல பிக்மி உங்களை பிக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுது.
நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஏன்னா இந்த ப்ரெடிக்ஷனை வந்து ChatGPT சொல்லுது, பெர்ப்ளெக்சிட்டி சொல்லுது, அதே மாதிரி அடுத்து நாங்க பார்க்க போற ஜெமினியும் அதே ப்ரெடிக்ஷனை சொல்லி இருக்கு. அதே மாதிரி அடுத்து 5வது ப்ரெடிக்ஷன் நான் சொல்றது, ஒன் கண்ட்ரி வில் பேன் த போன் ஃபார் சில்ட்ரன்ஸ். அதாவது உலகத்துல ஏதோ ஒரு நாடு வந்து பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணி 18 வயது குறைந்த சிறுவர்கள் வந்து தொலைபேசி பாவிக்கிறாது, இணையம் பாவிக்கிறாது அப்படின்னு வந்து பேன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுது. 6வது ப்ரெடிக்ஷன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெடிக்ஷன். அந்த உலகத்தில் நடக்க போற ஒரு அழிவு இல்லாட்டி ஒரு டிசாஸ்டரை வந்து ஏஐ ப்ரெடிக்ட் பண்ணுமா. ஏதோ ஒரு ஏஐ, ChatGPT வச்சுக்கோங்க, ChatGPT ஜெமினியோ பெர்ப்ளெக்சிட்டியோ ஏதோ ஒரு ஏஐ கெஸ் பண்ணுமா, அதை மனிதர்களாக என்ன கண்டுக்க மாட்டோமா, ஆனா அது நடக்குமா அப்படின்னு சொல்றது. அதாவது ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வரப்போகுது அப்படிங்கறது ஏஐ கெஸ் பண்ணுமா, அதை நான் கணக்கெடுக்க மாட்டோம், அது எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போமா, ஆனா அது நடக்குமா அப்படின்னு இந்த பெர்ப்ளெக்சிட்டி கெஸ் பண்ணுது. 7வது என்ன சொல்லுதுன்னா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட யூடியூபர்ஸ்க்கு வந்து நம்பிக்கை மக்கள் மத்தியில் அதிகரிக்கும். அதாவது நான் பல வருஷமா பார்த்துட்டு வர ஒரு டிவி சேனல்ஸ், ரேடியோ ஸ்டேஷன்ஸ், இதை விட எல்லாம் யூடியூபர்ஸ் மேல மக்களுக்கு அதிக நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லுது. இது நானா சொல்லல, அந்த ப்ரெடிக்ஷன் இருந்துச்சு. ஓகே, ப்ரெடிக்ஷன் நம்பர் 8 என்னன்னா, ஒரு மனிதன் இறக்க முன்னுக்கு அவருடைய வாய்ஸ், அதே மாதிரி அவருடைய வாசனை இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அவர் இறந்த பிறகும் அவர் டிஜிட்டலா ஏஐ மூலம் உயிர் வாழ வைக்கலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுது. உயிர் வாழ வைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு, ரொம்ப தூரத்துல என்ன சொல்ல, இந்த 2026 முடிய முன்னுக்கு நடக்கும் அப்படின்னு பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ கெஸ் பண்ணுது. கொஞ்சம் பேய் மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லை. அந்த மாதிரி ஒரு கெஸ் ப்ரெடிக்ஷன் இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ மேக் பண்ணி இருக்கு. இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐட கடைசி ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா வந்து, ப்ரொடெஸ்ட் லீட் பை ஏஐ. அதாவது இப்ப எங்களுடைய நாட்டுல ஏற்பட்ட கோட்டா கோஹம் போராட்டமா இருக்கலாம், இது எப்படி உருவானுச்சு, ஒரு ஹேஷ்டேக் உருவானுச்சு. ஆனா கடைசியா இன்கொயரி என்ன பண்ணி இந்த ஹேஷ்டேக் உருவாக்குனது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அது வேற விஷயம். அதே மாதிரி இந்த 2026ஆம் வருஷம் ஒரு பெரிய போராட்டம் வெடிக்குமா, ஆனா யாரு இந்த போராட்டத்துக்கு தலைவர்னு தேடி பார்த்தா அது ஒரு ஏஐயா இருக்கும். இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ கெஸ் பண்ணுது தன்னுடைய 9வது அண்ட் லாஸ்ட் ப்ரெடிக்ஷன்ல. சோ லெட்ஸ் கெட் இன்டு தி ஜெமினி. இப்ப நிறைய பேர் யூஸ் பண்ற ஒரு ஏஐ டூல். ஜெமினி என்ன சொல்லுது இந்த 2026ஆம் ஆண்டை பத்தி, 2026 பத்திங்கிறத பார்ப்போம். ஜெமினி சொல்லுது 3 ப்ரெடிக்ஷன், அது பெருசா ப்ரெடிக்ஷன் மேக் பண்ணல, 3 ப்ரெடிக்ஷன் தான் மேக் பண்ணுது. நம்பர் 1 என்னன்னா, ஏஐ ரீப்ளேஸ் ஆப்ஸ். அதேதான் முதல் 2 ப்ரெடிக்ஷன் ChatGPT பெர்ப்ளெக்சிட்டி சொன்ன அதே ப்ரெடிக்ஷன் தான். போன்ல எந்த வித எப்பவுமே இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ ஆயிரும் அப்படின்னு சொல்லுது. அதை பத்தி இன்னும் எக்ஸ்பிளனேஷன் தேவைன்னு நினைக்கிறேன். நான் அந்த 2 ப்ரெடிக்ஷன்ல எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துட்டேன். 2வது என்ன அப்படின்னா வந்து, பெயின் ரிலீஃப் ஜெல்லோட கண்டுபிடிப்பாங்கன்னா பயங்கரமான ஒரு பெயின் ரிலீஃப் ஜெல்லா இருக்கும். அந்த பெயின் ரிலீஃப் ஜெல்லுக்கு வந்து வலியே தெரியாது, எவ்வளவு பெரிய ஒரு காயமா இருந்தாலும் அது வலியே தெரியாதான். அப்படின்னா இப்ப அந்த நாங்க ஸ்ப்ரே எல்லாம் அடிப்போம் இல்ல, அந்த மாதிரி இல்ல, இந்த ஜெல்ல பூசுனா உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க காயப்பட்டதுக்கான தடமே இல்லாம அது பெயினே இல்லாம போயிடும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதே மாதிரி ஒரு ஃபனியான ஒரு ப்ரெடிக்ஷனை மேக் பண்ணுது ஜெமினி. இப்ப நாங்க ஃபனின்னு தான் சொல்றோம், நடந்தா தான் தெரியும் ஆஹா ஜெமினி சொன்னிச்சு அப்படின்னு. ரைட், இந்த ஜெமினியுடைய லாஸ்ட் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா வந்து, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஹியூமன் சோசியல் மீடியா, அதாவது இப்ப நாங்க யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எடுக்கிறா எங்க பார்த்தாலும் ஏஐயா இருக்கு. குழந்தை கதைக்கிற மாதிரி, அரசியல்வாதி ஒருத்தர் டான்ஸ் ஆடுற மாதிரி, எங்க பார்த்தாலும் ஏஐ. சூப்பர்மேன் வந்து கதைக்கிற மாதிரி, ஸ்பைடர்மேன் கதைக்கிற மாதிரி, எங்க ஏஐக்கும் உண்மைக்கும் வித்தியாசம் தெரியா போச்சு. அப்படி இந்த 2026க்கு வந்து புதிய ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தோன்றுமா. அந்த சோசியல் மீடியால வந்து ஃபுல்லா மனிதர்கள் மட்டும் தான் இருப்பாங்க, மனிதன் போடுற போஸ்ட் தான் இருப்பாங்க, அதே மாதிரி மனிதர்கள் தான் யூசர்ஸாவும் இருப்பாங்க அப்படி சொல்லுது. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த ஆப்புக்கு நீங்க பெய்ட் வெர்ஷன் தான், ஃப்ரீ ட்ரையல் எல்லாம் இல்ல, நீங்க காசு கட்டி தான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஜெமினி வெளிப்படுது. சோ இதுதான் இந்த 2026ஆம் ஆண்டுல 2026 the AI predictions, ChatGPT, பெர்ப்ளெக்சிட்டி மற்றும் ஜெமினியுடைய பயங்கரமான ப்ரெடிக்ஷன்ஸ் நாங்க பார்த்தோம். சோ இந்த இதுக்கு நீங்க பர்சனல் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சேனல், அப்பதான் இந்த மாதிரி வேர்ல்ட் பாலிடிக்ஸ், ஸ்ரீலங்கன் பாலிடிக்ஸ் போன்ற நான் போடுற வீடியோ அடிக்கடி உடனுக்குடன் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சரவணபவன் கோஷி ரிஷப். நன்றி, வணக்கம்.